ஹாய்ங்க, நான் உங்கள் தோழி பேசுகிறேன். காலை வணக்கம். எல்லா ஆண்களையும் நான் சொல்ல வரல, ஒரு சில பேரை சொல்ல வரேன். என்னான்னு கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் அந்த அண்ணா சொன்னார், எனக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணிச்சு, இந்த மாதிரினா பெண்களோட சிரிப்பில் மயங்கின ஆண்களை விட ஆண்களோட பேச்சில் மயங்கின பெண்கள் தானே அதிகம், அதில் நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிச்சின்னு சொன்னாங்க. அது என்னமோ 100க்கு 100 உண்மைதாங்க. ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு தனியாக இருக்குது, எந்த சப்போர்ட்டும் இல்லை இருக்குது, கஷ்டப்பட்டுட்ருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் உனக்கு நான் எல்லாமா இருப்பேன், உனக்கு என்ன வேணுமோ நான் பார்ப்பேன், என்ன வேணுமோ நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தையை சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறான், பழகுறான். ஆனால் அவன் போய் அந்த வார்த்தையை சொல்கிறப்ப அந்த எதுவுமே லைஃப்பில் இல்லாமல் இருந்த பொண்ணுக்கு அந்த உலகமே தான் கையில் வந்து அடங்குன ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த ஃபீலெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், அதெல்லாம் தோன்ற பொண்ணுகளுக்கு தான் தோணும். ஆனால் அந்த வார்த்தையை ஆசை வார்த்தையை சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்துறதுல அவனுங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? உண்மையாக நேராக என்கிட்ட இருந்தால் கூட எனக்கு செய்ய மனசு வராதுப்பா, உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன், சும்மா அவன் கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு உண்மையை சொல்லி பேசுவேன் சொல்லு. ஒவ்வொருத்தன் இருந்தாலும் செய்ய மனசே வராதுங்க, இருந்தாலும் செய்யவே மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க கஷ்டம்தான் படுவாங்க. அதை அவங்கக்கிட்ட இருக்கிறத அவங்களே நிம்மதியாக அனுபவிக்க முடியாத நிலமையில இருப்பாங்க. எதுக்கு அந்த காலத்தில் சொல்கிறாங்க, சாப்பிட்றத பகிர்ந்து சாப்பிட்டா பசியாரும் அப்படின்னு? அது வார்த்தையில் மட்டும் இருக்கக்கூடாதுங்க, நடைமுறையிலே இருக்கணும். உன் நம்பி ஒரு பொண்ணுக்கிட்ட நீ ஒரு வார்த்தை பேசுகிறேன்னா அந்த வார்த்தையில் 100% நீ நிறைவேற்ற வேணாம். 1% எதுவுமே முடியலன்னா அப்புறம் என்ன? நான் ஆம்பளை. பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறான்னா 1 மாதத்துல இல்லை 3 மாதத்துல இல்லை ஒரு 6 மாதத்துலையாவது தயவு செஞ்சு அவன் செய்வானா செய்ய மாட்டானான்னு தெரிய வரும். அப்படி தெரிய வந்தால் அவன் தான் உயிர், அவன் தான் உலகம்னு நினைக்காம அவன் எப்படி வாயில் பேசுகிறானோ, எப்படி நல்லா கையில் அல்வா கிண்டுறானோ அது மாதிரி அவனுக்கு நீங்கள் கிண்டி கொடுங்க. அப்போ தான் தெரியும். இப்போயும் சொல்கிறேன், நான் எல்லா ஆண்களையும் சொல்லலை, ஒரு சில ஆண்களை சொல்கிறேன், சரிதானே? உடனே இதை பார்த்துட்டு நீங்களாம் இதில் இப்படி பாதிச்சிருப்பீங்க போல் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேங்க, அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. உலகத்தில் முக்கால்வாசி இப்படி தான் நடக்குது. அந்த அண்ணா சொன்னதுமே எனக்கு அப்படியே மைண்டில் கிருன்னு ஏறிடுச்சு. அதை தான் உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் சாரி, பாய்.